Hello dear friends, welcome back. இன்னைக்கு நம்ம சேனல்ல டைனோசர் தீம்ல கேக் எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். இப்போ 1 kg மேங்கோ கேக்ல டைனோசர் தீம் கேட்டிருந்தாங்க. ரொம்ப சிம்பிளா டிசைன் இருந்தா போதும். ரொம்ப ஹெவியான ஃபாண்டன்ட் ஒர்க்லாம் வேண்டாம்னு சொல்லியிருந்தாங்க. அதனால ரொம்ப சிம்பிளா மேங்கோ கேக்ல நம்ம டெக்கரேஷன்ஸ் பார்க்கலாம். மேங்கோ கேக் எப்படி சாஃப்ட் அண்ட் ஸ்பான்ஜியா பண்ணலாம்ன்ற வீடியோ ஆல்ரெடி நம்ம சேனல்ல இருக்கு. லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. கேக்கில் எக் ஸ்மெல் வருதுன்னு நிறைய பேர் கேட்குறீங்க. எக் ஸ்மெல் வரதுக்கு மெயினான ரீசன் சூடாக இருக்கும்போது நீங்கள் ஸ்மெல் பண்ணி பார்க்காதீங்க. அதோட கேக் கம்ப்ளீட்டாக ஆறிடணும். ஆறினதுக்கப்புறம் எக் ஸ்மெல் கண்டிப்பாக வராது. அதோட நீங்கள் ஐசிங் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்திங்கன்னா இன்னும் உங்களுக்கு எக் ஸ்மெல் எல்லாமே போயிருக்கும். இப்போ டாப் லேயரில் கொஞ்சமாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். அதில் தான் எக் ஸ்மெல் மேக்ஸிமம் இருக்கும். அதை கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ கேக்கை 3 லேயராக கட் பண்ணிக்கலாம். எப்படி கேக்கை ஸ்லைஸ் பண்ணணுன்றதை இதிலே நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும். சின்ன ஒரு கட் மாதிரி கொடுத்துட்டு அந்த கட்டை ஸ்டார்டிங் பாயிண்ட்டாக வச்சு ரொட்டேட்டிங் டேபிளில் பொறுமையாக சுற்றி நீங்கள் கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு லேயர் ஈவனாக வரும். ஸ்டார்டிங்லேயே எல்லாராலையுமே ஈவனாக கட் பண்ண முடியாது. போக போக நீங்கள் அடுத்தடுத்த கேக்கை லேயர் பண்ணும்போது தான் உங்களுக்கு ஈவனான ஒரு ஸ்பாஞ்ச் கிடைக்கும். நானும் ஸ்டார்டிங்கில் பண்ணும்போது எனக்கும் அன்ஈவனாக தான் கிடச்சிச்சு. ப்ராக்டிஸ் பண்ண தான் ஈவனான லேயர் கிடச்சிச்சு. 1 kg கேக்குன்றதுனால 8 inch பேனில் நான் பேக் பண்ணி எடுத்துக்கிட்டேன். கேக் போர்டு 10 inchல எடுத்துக்கலாம். இப்போது ஆஸ் யூஷுவல் நம்ம எப்பயும் பண்ணுறது போலவே கேக் ஸ்பாஞ்சை சுகர் சிரப்பால் வெட் பண்ணிவிட்டு க்ரீம் அப்ளை பண்ணிவிட்டு மேங்கோ க்ரஷ் கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக நான் சாக்கோ சிப்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். ஃபில்லிங்ஸ் எப்பயும் கொடுத்து நீங்கள் பண்ணி பாருங்கள், டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். இதே போலவே அடுத்த லேயருக்கும் நம்ம ஃபில்லிங்ஸ் கொடுத்துட்டு டாப் லேயரை வச்சு நம்ம அதையும் க்ரம் கோட் கொடுத்து முடிச்சிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுனா நம்ம சேனலில் இந்த வீடியோ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு உங்கள் சப்போர்ட்டை கொடுங்க. க்ரம் கோட் கொடுத்து முடித்ததுக்கப்புறமா கேக் போர்டை ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் 1 hour செட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ கேக்குக்கு ஒரு ஃபாரஸ்ட் தீம் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சமாக விப்பிங் க்ரீம் எடுத்துகிட்டு அதில் ப்ரௌன் கலர் ஃபுட் ஜெல் கலர் யூஸ் பண்ணியிருக்கேன். சுகரின் பிராண்டோட தான். அதை ஒரு ட்ராப் மிக்ஸ் பண்ணிவிட்டு கலர் பார்த்துக்கலாம். கலர் ரொம்ப கம்மியாக இருந்துச்சுன்னா இன்னொரு ட்ராப் கூட ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் ஃபுட் ஜெல் கலர் ஆட் பண்ண வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா சாக்லேட் கனாஷ் இருக்குல்ல, டார்க் காம்பவுண்ட் சாக்லேட் கனாஷ், அதை யூஸ் பண்ணி நீங்கள் விப்பிங் க்ரீமில் மிக்ஸ் பண்ணி எடுத்திங்கன்னா உங்களுக்கு கரெக்டான ஒரு ப்ரௌன் கலர் கிடைக்கும். விப்பிங் க்ரீமில் கலர் மிக்ஸ் பண்ண போகிறீங்கன்னா நல்லா ஸ்டிஃப் பீக்காக பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம சேனல்லே ஸ்டிஃப் பீக்காக விப்பிங் க்ரீம் எப்படி பீட் பண்ணுன்ற வீடியோ ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கேன். லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. கலர் மிக்ஸ் பண்ணும்போது நல்ல பிராண்டாக பார்த்து வாங்கி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு டைல்யூட் ஆகாமல் இருக்கும். இப்போ இது பேஸ்கெட் தீம் நாசில். இந்த நாசில் நீங்கள் பேக்கிங் ஸ்டோர்லேயே கேட்டிங்கனாலே உங்களுக்கு கிடைக்கும். இப்போ இந்த நாசிலை ஒரு பைப்பிங் பேக்கில் போட்டுட்டு டிப்பை சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணிக்கோங்க. ரொம்ப பெருசாக கட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நாசில் வெளியில் வந்துடும். அதனால் சின்னதாக பார்த்து கரெக்டாக கட் பண்ணிக்கோங்க. அந்த டிசைன் வர அளவுக்கு இருந்தால் போதும். இப்போ ஒரு டாலாக இதை போல் ஒரு டப்பா எடுத்துக்கோங்க. அந்த டப்பாக்குள்ளே இந்த பைப்பிங் பேக்கை போட்டுட்டு அதுக்குள்ளே நீங்கள் விப்பிங் க்ரீம் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வெளியில் எதுவும் ஸ்பில் ஆகாமல் உங்களுக்கு ஈவனாக வரும். பைப்பிங் பேக்கை கையில் வச்சுட்டே நீங்கள் க்ரீமை உள்ளே வைக்கிறத விட இது போல் ஒரு டப்பா யூஸ் பண்ணி அதில் பைப்பிங் பேக் வச்சு நீங்கள் க்ரீமை உள்ளே வச்சிங்கன்னா உங்களுக்கு வெளியில் எதுவும் ஸ்பில் ஆகாமல் ஈவனாக வரும். இப்போ இந்த டிசைன் தான் இந்த கேக்கு சுற்றி நம்ம பண்ண போகிறோம். சும்மா ஒரு கார்டன் டைப் இல்லை ஃபாரஸ்ட் தீம் அந்த மாதிரி உங்களுக்கு என்ன லுக் வேணுமோ அது போல் நீங்கள் பண்ணிக்கலாம். நான் சைடு ஃபுல்லாகவே இந்த பேஸ்கெட் நாசல் யூஸ் பண்ணி சின்ன சின்ன லைன்ஸ் மாதிரி கொடுத்துக்க போகிறேன். நார்மலான கேக் டிசைனுக்கு 1 கிலோ கேக்குக்கு 1.25 கப்லேருந்து 1.5 கப் வரைக்கும் விப்பிங் க்ரீம் யூஸ் ஆகும். இந்த மாதிரி டிசைன் கொடுக்க போகிறீங்கன்னா உங்களுக்கு 2 கப் கிட்ட ஆகும். ஏன்னா டாப் ஃபுல்லாகவே நம்ம கிராஸ் டைப்பில் உள்ள டிசைன் கொடுக்க போகிறோம். ஸோ எக்ஸஸாக தான் க்ரீம் ஆகும். இப்போ கேக்கு சுற்றி ஃபுல்லாகவே இதே டிசைன் கொடுத்துக்கலாம். நான் கொஞ்சம் அன்ஈவனாக தான் கொடுத்துருக்கேன். ஒன்று பெருசாக ஒன்று சின்னதாக, அப்புறம் ஈவனாகவும் இல்லை, கொஞ்சம் ரஃப்பாக இருக்கிற மாதிரி தான் கொடுத்துருக்குறேன். ஏன்னா அப்போ தான் பார்க்க லுக் வைஸ் அழகாக இருக்கும் அப்படின்ட்டு. இப்போ இந்த கேக்கை மறுபடியும் ஃப்ரிட்ஜில் வச்சதுக்கப்புறம் மறுபடியும் இன்னும் கொஞ்சம் க்ரீம் எடுத்து அதில் க்ரீன் கலர் ஃபுட் ஜெல் கலர் ஆட் பண்ணிக்கலாம். கிராஸ் தீமில் டாப் ஃபுல்லாக கொடுக்க போகிறோம். அதனால் க்ரீன் கலர் சூஸ் பண்ணியிருக்கேன். கிராஸ் தீமில் நீங்கள் டெக்கரேஷன் பண்ண போகிறீங்க அப்படின்னா கலர் கலந்ததுக்கப்புறமும் உங்களோட க்ரீம் ஸ்டிஃபாக இருக்கணும். இல்லை ஸ்டிஃபாக இல்லை மெல்ட் ஆகிற மாதிரி இருந்துச்சுன்னா உங்களுக்கு கிராஸ் தீமில் கரெக்டான ஒரு பர்ஃபெக்டான ஒரு டிசைன் கிடைக்காது. அதனால் நல்லா ஸ்டிஃப் பீக்காக பீக் பண்ணி எடுத்துக்கோங்க.
இப்போ பார்த்துட்ருக்கீங்களா, இதுதான் வந்து கிராஸ் நாசில். பேக்கிங் ஸ்டோர்லேயே கேட்டிங்கனாலே உங்களுக்கு அவங்களே எடுத்து தருவாங்க. இப்போ இதையும் வந்து நம்ம பைப்பிங் பேக்கில் போட்டுட்டு க்ரீம் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம்ல, அதை வந்து ஃபில் பண்ணி எடுத்துக்கலாம். பைப்பிங் பேக்கில் க்ரீம் எடுக்கும்போது ஃபுல்லாக எடுக்காதீங்க. கை வந்து உங்களுக்கு அந்த டாப்பில் வந்து கொஞ்சமாக அந்த பைப்பிங் பேக்கு இருக்கணும், பேலன்ஸ் ஒரு ட்விஸ்ட் பண்ணுறதுக்கு. அந்த அளவுக்கு நீங்கள் எடுத்தால் போதும். ரொம்ப அதிகமாக எடுத்திங்கன்னா கைக்கு வெளியில் எல்லாமே ஸ்பில் ஆக ஆரம்பிச்சிரும். பைப்பிங் பேக்கில் ஒரு பாதி அளவு எடுத்துக்கோங்க, இல்லை முக்கால் அளவுக்கு எடுத்துக்கோங்க. மேலே ஒரு ட்விஸ்ட்டு கொடுக்குற மாதிரி இருக்கணும். இப்போ வந்து டாப்பில் உள்ளதை வந்து லைட்டாக நான் ஈவன் பண்ணியிருக்கேன். ஏன்னா ரொம்ப எம்போஸ் ஆன மாதிரி இருந்துச்சு. அதனால் லைட்டாக வந்து ஈவன் பண்ணிவிட்டு இப்போ இந்த நாசில் யூஸ் பண்ணி கிராஸ் டைப்பில் நம்ம டெக்கரேஷன் கொடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த அளவு ஸ்டிஃபாக இருந்தால் தான் உங்களுக்கு கிராஸ் எஃபெக்ட் கிடைக்கும். இல்லைனா க்ரீம் ரொம்ப மெல்ட் ஆகிற மாதிரி இருந்துச்சுன்னா உங்களுக்கு இந்த அளவுக்கு ஸ்டிஃபாக நிற்காது. இப்போது கேக்கோட டாப் ஃபுல்லாகவே வந்து நான் கிராஸ் தீம் கொடுத்துருக்கேன். நீங்கள் ஒரு 2 சர்க்கிள் இல்லை ஒரு 3 சர்க்கிள் கூட நீங்கள் ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த டைனோசர் டாய்ஸ்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து நீங்கள் டாப்பில் வச்சுக்கலாம். நான் கேக் ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டாக வந்து கிராஸ் எஃபெக்ட் கொடுத்துருக்கேன். எல்லாமே ஒரே ஷேப்பில் கொடுக்காதீங்க, கொஞ்சம் ஒன்று பெருசு சின்னது அந்த மாதிரி கொடுங்க. அப்போ தான் வந்து ஒரு ஃபாரஸ்ட் தீமில் இருக்கும். இப்போ இதையும் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு செட் பண்ணிக்கலாம். இப்போது ஃபாண்டன்ட் ஒர்க்லாம் ரெடி பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நேம் கட் பண்ணிக்கலாம். நேம் எழுதுறதுக்காக ஒரு சின்ன ஒரு ரிப்பன் மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒயிட் கலர் ஃபாண்டன்ட் இருக்குல்ல, அது சின்ன ஒரு ரோலர் யூஸ் பண்ணி ஃபுல்லாக வந்து ஈவன் பண்ணி ஒரு நீட்டாக ஸ்கேல் டைப்பில் நீட்டாக வர மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த வீடியோலேயே உங்களுக்கு ஃபாண்டன்ட் ஐஸ்லாம் எப்படி ட்ரை பண்ணுறது, சீக்கிரமாக உங்களுக்கு இம்மிடியேட்டாக எப்படி ட்ரை பண்ணுறதுன்றதையும் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நான் இப்போ இந்த ஃபாண்டன்ட்டில் வந்து கார்ன்ஃப்ளவர் மட்டும்தான் யூஸ் பண்ணியிருக்கேன். சிஎம்சி பவுடரோ டைலர்ஸ் பவுடரோ எதுவுமே ஆட் பண்ணலை. ஜஸ்ட்டு கார்ன்ஃப்ளவரை யூஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு சின்ன ஒரு ரோலர் வச்சு ஈவன் பண்ணிவிட்டு ஸ்கேல் மாதிரி ஒரு ஸ்ட்ரிப் மாதிரி ரெடி பண்ணிக்கிறேன். இப்போ எட்ஜில் வந்து வி மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். 2 சைடும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது அப்படியே வந்து சைடில் வச்சிடலாம். கொஞ்சம் ட்ரை ஆனதுக்கப்புறம் நேம் எழுதுனா பர்ஃபெக்டாக வரும். இப்போயே நீங்கள் எழுதுனீங்கன்னா கொஞ்சம் அன்ஈவனாக இருக்கும். இப்போது 2D டைனோசர்லாம் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு இந்த லாலிபாப் மோல்டு தான் யூஸ் பண்ணியிருந்தேன். 95 ரூபீஸ் வந்துச்சு. இப்போ இந்த மோல்டு ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ண போகிறீங்கன்னா நீங்கள் வாஷ் பண்ணி காய வச்சுக்கலாம். நான் இமீடியட்டாக யூஸ் பண்ணுறதுனால வினிகர் வச்சு ஒரு டிஷ்யூ பேப்பரால் கம்ப்ளீட்டாக ட்ரை பண்ணி எடுத்ததுக்கப்புறமா உள்ளே வந்து ஃபாண்டன்ட்டை ஃபில் பண்ணிக்கிறேன். நீங்கள் ஃபாண்டன்ட்டை ஃபில் பண்ணும்போது உள்ளே எந்த டஸ்ட்டும் இருக்கக்கூடாது, ஈரமும் இருக்கக்கூடாது. இப்போ ரெடிமேட் ஃபாண்டன்ட் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ரெடிமேடுங்கிறதுனால உங்களுக்கு கலர் வந்து ஈவனாக இருக்கும். நம்மளே மிக்ஸ் பண்ணுறதை விட ரெடிமேடாக இருக்கும்போது இன்னும் நல்லாயிருக்கும். இப்போ வந்து உள்ளே நல்லா ஃபில் பண்ணும்போது உங்களுக்கு கையில் ஒட்டுற மாதிரி இருந்ததுன்னா கொஞ்சமாக கார்ன்ஃப்ளவர் வந்து கையில் டஸ்ட் பண்ணி விட்டுருங்க. இப்போ வந்து லாலிபாப் ஸ்டிக் இருக்குல்ல, அதை வந்து உள்ளே வச்சுட்டு அதுக்கு மேலே இன்னும் கொஞ்சம் ஃபாண்டன்ட் வச்சு ஃபுல்லாக ஈவன் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், ஃபாண்டன்ட் நமக்கு ரெடி ஆகிடுச்சு டைனோசர் தீமில். இப்போ அங்கங்கே எக்ஸஸாக இருக்கிறதையும் கட் பண்ணி எடுத்துருக்கேன். இதே மாதிரியே எல்லாத்தையும் வந்து லாலிபாப் ஸ்டிக்கை வச்சு உள்ளே இன்சர்ட் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்டிக்கு வைக்கும்போது உங்களுக்கு வெளியில் வருது, ஸ்டிக்கு ஒட்ட மாட்டேங்குது அப்படின்னா இந்த மாதிரி ரோல் பண்ணி பாருங்கள். அப்பயும் ஒட்டாமல் உங்களுக்கு வெளியில் வர மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சமாக வாட்டர் அப்ளை பண்ணி ஒரு ப்ரஷ்ஷால் அப்ளை பண்ணிவிட்டு ஈவன் பண்ணி அது மேலே நீங்கள் இன்னும் கொஞ்சம் ஃபாண்டன்ட் வச்சு ஓட்டினீங்கன்னா உங்களுக்கு நல்லா பேஸ்ட் ஆகி வரும். இப்போ எல்லா டைனோசரையும் இதே போலயே நான் ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டேன். செஃப் மாஸ்டரோட நியான் பிரைட் எல்லோ கலர் தான் இன்றைக்கி நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஒயிட் கலர் ஃபாண்டன்ட்டில் ஒரு ட்ராப் போல் இந்த ஜெல் கலரை மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக நீங்கள் ஃபாண்டன்ட் எடுத்து அதை மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருங்க. அதில் வந்து ஒரு 2 டைனோசர் ரெடி பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ பேலன்ஸ் இருக்கிற ப்ளூ கலர், ஒயிட் கலர், எல்லோ கலர்லலாம் வந்து இதை மாதிரி குட்டி குட்டி கட்டர் யூஸ் பண்ணி ஃப்ளவர்ஸ் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த ஒரு வீடியோலேயே உங்களுக்கு ஃபாண்டன்ட்டில் கலர் மிக்ஸ் பண்ணுறது, அப்புறம் வந்து டாய் ரெடி பண்ணுறது, அதை எப்படி ட்ரை பண்ணுறது எல்லாமே காமிச்சதுனால தான் உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப லென்த்தியாக இருக்குது. ப்ளீஸ் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். எல்லாமே டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட்ஸில் கேளுங்க, உங்களுக்கு கூட கண்டிப்பாக ஷேர் பண்ணிக்கிறேன். இப்போது ரெடி பண்ணி வச்சுருந்த எல்லா ஃப்ளவருக்குள்ளேயும் குட்டி குட்டியாக பால் மாதிரி ஃபாண்டன்ட்டில் ரெடி பண்ணி அதை வந்து உள்ளே இன்சர்ட் பண்ணிக்கலாம். கலர் வந்து மிக்ஸ் அண்ட் மேட்சாக கொடுங்க, ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும். சேம் கலர் கொடுக்காதீங்க. இப்போது வந்து ஃபாண்டன்ட் நம்ம வந்து என்னென்ன கலர் யூஸ் பண்ணோமோ அதுக்கேற்றது மாதிரியே ஃப்ளவர்ஸ் ரெடி பண்ணியிருக்கேன். இப்போது வந்து ப்ளூ கலர், எல்லோ கலர், அப்புறம் ஒயிட் கலர் தான் சூஸ் பண்ணியிருந்தோம். இப்போ அதனால் அந்த கலரெல்லாம் மிக்ஸ் பண்ணி சென்டரில் நம்ம சின்ன சின்ன பால்ஸ் மாதிரி கொடுத்துக்கலாம்.
ஃபாண்டன்ட் கேரக்டர்லாம் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு நாளுக்கு முன்னாடியே பண்ணி ஒரு ஏர்டைட் பாக்ஸில் கொஞ்சமாக கார்ன்ஃப்ளவர் தூவிட்டு அதுக்கு மேலே இந்த டாய்ஸ் எல்லாம் வச்சு ஏர்டைட்டாக மூடி வச்சுருங்க. வெளியிலேயே ஃப்ரிட்ஜில் வச்சிடாதீங்க, வெளியிலேயே ரூம் டெம்பரேச்சர்லேயே வச்சுருங்க. இல்லை உங்களுக்கு இம்மீடியட்டான ஆர்டர் வருது அப்படின்னா இன்றைக்கி நான் சொல்கிற மெத்தடை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ இன்னும் கொஞ்சம் ஒயிட் கலர் ஃபாண்டன்ட் எடுத்துகிட்டு அதில் வந்து ப்ரௌன் கலர் ஃபுட் ஜெல் கலர் ஆட் பண்ணியிருக்கேன். அதை பொறுமையாக இதை போலவே மிக்ஸ் பண்ணி கொடுங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு கலர் வேணுமோ அந்த அளவுக்கு கலர் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இது வந்து ஒரு பெரிய சைஸில் இருக்கிற 2D டைனோசர் மோல்டு, சிலிக்கான் மோல்டு தான். இதுவும் நான் பேக்கிங் ஸ்டோரில் தான் வாங்கியிருந்தேன். இப்போ இதையும் வந்து வினிகர் யூஸ் பண்ணி டிஷ்யூ பேப்பரால் நல்லா தொடச்சி எடுத்துடுறேன். தொடச்சி எடுத்ததுக்கப்புறமா இப்போது ப்ரௌன் கலர் ஃபாண்டன்ட் ரெடி பண்ணியிருந்தோம்ல அதை வந்து உள்ளே ஃபில் பண்ணிக்கலாம். இப்போது இந்த மாதிரி எட்ஜெல்லாம் நல்லா கவனமாக பண்ணுங்கள். எட்ஜில் வந்து தான் உங்களுக்கு மொத்த டிசைனும் அழகாக வரதுக்கு காரணமே அந்த எட்ஜு வந்து ப்ராப்பராக இருக்கணும். எல்லா பக்கமும் ஈவனாக வந்து ஃபாண்டன்ட் கொடுங்க. ஒரு சைடு வந்து அதிகமாக ஒரு சைடு வந்து கம்மியாக கொடுக்காதீங்க. ஃபாண்டன்ட் எல்லா பக்கமும் ஈவனாக இருந்தால் தான் அந்த டாய் வந்து கேக் மேலே நம்ம நிற்க வைக்கும்போது ஸ்டடியாக நிற்கும், இல்லைன்னா அப்படியே வளைஞ்சு கொடுத்துரும். அதனால் நல்லா எல்லாமே ஒரே ஈவனாக இருக்கிற மாதிரியே அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு சின்ன ஒரு ஸ்கியூவர் வந்து உள்ளே நம்ம கேக் மேலே வைக்கிறதுக்காக இந்த டாய் மேலே வச்சு அப்ளை பண்ணி பார்க்குறேன், சரியாக வரலை, ஒட்டலை. அதனால் வந்து அதுக்கு மேலே வந்து கொஞ்சமாக வாட்டர் அப்ளை பண்ணி ப்ரஷ் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே ஸ்டிக் பண்ணியிருக்கேன். அப்போது வந்து நல்லா ஒட்டிடுச்சு. நீங்கள் இதுக்காக எடிபிள் க்ளூ எதுவும் வாங்க வேண்டாம். கொஞ்சமாக ஒரு தண்ணி இருக்குல்ல, நம்ம நார்மலாக குடிக்கிற தண்ணி இருக்குல்ல, அதை வந்து ரொம்ப மைல்டாக எடுத்து ப்ரஷ் பண்ணிக்கோங்க. நிறையா வச்சுட்டிங்கன்னா ஃபாண்டன்ட்லேருந்து அப்படியே மெல்ட் ஆக ஆரம்பிச்சிடும். அதனால் ரொம்ப லைட்டாக வந்து ப்ரஷ் பண்ணிக்கோங்க. இப்போ சைட்லாம் உள்ள அந்த எக்ஸஸாக இருக்கிற ஃபாண்டன்ட்டையும் கட் பண்ணி எடுத்துருக்கேன். இப்போ வந்து ஃபாண்டன்ட்டில் நம்ம டைனோசர் ரெடி ஆகிடுச்சு. இப்போது ரெடி பண்ணி வச்சுருந்த எல்லா கேக் டாப்பரையும் வந்து எப்படி இம்மிடியேட்டாக ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிறத காட்டுறேன். இப்போ வந்து உங்களுக்கு ஓடிஜியோட இதே போல் ஒரு ட்ரே கொடுத்துருப்பாங்களா, அந்த ட்ரேயில் வந்து கொஞ்சமாக கார்ன்ஃப்ளவரை வந்து டஸ்ட் பண்ணியிருக்கேன். ரொம்ப கம்மியாக டஸ்ட் பண்ணாலே போதும். பிகினர்ஸ் வந்து கொஞ்சம் பயப்படுவீங்க, ஒட்டிடுமோ அப்படின்னு பயப்படுவீங்க. உங்களுக்காக தான் இப்படி காமிச்சிருக்கேன். கொஞ்சம் அதிகமாக டஸ்ட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து தைரியமாக கொஞ்சமாக டஸ்ட் பண்ணாலே போதும். வீடியோவில் உங்களுக்கு காட்டுறதுக்காக அதிகமாக டஸ்ட் பண்ணி காமிச்சிருக்கேன். இப்போது நமக்கு தேவையான எல்லாத்தையும் வந்து இந்த ட்ரேயில் ஒன்று ஒன்றா அடுக்கிக்கோங்க. கொஞ்சம் கேப் விட்டு அடுக்கிக்கோங்க. இப்போ அடுக்கிட்டு அந்த ஃப்ளவர்ஸ் எதுவுமே நான் எடுத்துக்கல, மற்ற டாப்பர்ஸ் மட்டும்தான் எடுத்திருக்கேன். இப்போ ஓடிஜியில் வந்து உங்களோட டெம்பரேச்சர் இருக்குல்ல, எப்போயும் 180 டிகிரிலாம் செட் பண்ணுவோம்ல, அதை வந்து 100 டிகிரி செல்சியஸ்க்கு வச்சுக்கோங்க. வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் ப்ரீ ஹீட் பண்ணுவோம்ல, அதே மாதிரி ஹீட்டிங் ஆப்ஷனை ஆன் பண்ணிக்கோங்க. 2 ராடுமே ஆனில் இருக்கட்டும். 10 நிமிஷம் 100 டிகிரி, உங்களோடதில் 100 விட கம்மியாக இருந்தாக்கா அதை கூட வச்சுக்கோங்க. நான் 100 டிகிரியில் வந்து டெம்பரேச்சர் செட் பண்ணியிருக்கேன். ஃபேன் மோடும் ஆனில் தான் இருக்குது. ஸோ இதை அப்படியே ஆன் பண்ணி விட்டுருங்க. அந்த கேப்பில், அந்த 10 நிமிஷம் கேப்பில் வந்து ஓடிஜி ஹீட் ஆகிட்டு இருக்க கேப்பில் நான் எடிபிள் பென் இருக்குல்ல, அதில் வந்து இந்த டைனோசருக்கெலாம் வந்து மேலே டாப்பில் வந்து எம்போஸ் ஆகிருக்குல்ல, அதுக்கெலாம் சின்ன சின்ன ட்ரா மாதிரி பண்ணியிருக்கேன். எல்லாத்துக்கும் வந்து கண்ணுக்கு வந்து நம்ம ஃபாண்டன்ட் வைக்கிறத விட இந்த பென்னை யூஸ் பண்ணி சின்ன சின்ன டாட் மாதிரி ஐஸ் வரைஞ்சிருக்கேன். இப்போது கஸ்டமர் வந்து நமக்கு ரொம்ப சிம்பிளாக இருந்தால் போதும்னு சொன்னதுனால தான் இவ்வளோ சிம்பிளாக பண்ணியாச்சு. இல்லைன்னா 3D டைப்பில் கூட ஃபாண்டன்ட்டில் நம்ம டைனோசர் ரெடி பண்ணியிருக்கலாம். ரொம்ப சிம்பிளாக இருந்தால் போதும் அப்படின்னு சொன்னதுனால 2D அந்த மோல்டு யூஸ் பண்ணி நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். இப்போது டாப்பில் வந்து இதை மாதிரி அங்கங்கே கொஞ்சம் இந்த பிளாக் கலர் நம்ம கொடுத்துக்கலாம். ஒரே ஈவனாக ஒரே கலரில் இருக்கிறதுனால அங்கங்கே எம்போஸ் ஆன இடத்துலலாம் சின்ன சின்ன டாட்ஸ் மாதிரி பிளாக் கலரில் கொடுத்துருக்கேன். இந்த ஃப்ளவர்ஸ் வந்து வெளியிலே தான் வச்சுருந்தேன். இப்போ வந்து ஓடிஜி வந்து ஆஃப் ஆகிடுச்சு. இப்போது மிடில் ரேக் இருக்குல்ல, நம்ம கேக் எப்பயும் வைப்போம்ல, அந்த ரேக்லேயே வந்து இதை வச்சிடலாம். வச்சுட்டு மூடிடுங்க. மூடிட்டு மெயின் சுவிட்சை ஆஃப் பண்ணிவிடுங்க. மெயின் சுவிட்சோ இல்லை எந்த ஒரு டைமரோ எதுவுமே ஆன் பண்ண வேண்டாம். 10 நிமிஷம் அப்படியே செட் பண்ணி வைங்க. இப்போது அந்த 10 நிமிஷம் கேப்பில் பேலன்ஸ் இருக்கிற டெக்கரேஷன் முடிச்சுக்கிறேன். கீழே வந்து ரொம்ப ப்ளைனாக இருந்ததுனால கீழேயும் அந்த கிராஸ் டைப்பில் நம்ம டிசைன் கொடுத்துருக்கோம். இப்போ 10 நிமிஷம் ஆகிடுச்சு. நான் ஓடிஜியை ஆன் பண்ணலை, எதுவுமே பண்ணலை. கை வச்சு நீங்கள் எடுக்க முடியும், அந்தளவுக்கு தான் ஹீட் இருக்கும். ஜஸ்ட்டு அது வந்து ஒரு வெயிலில் வச்சு காய வச்சு அப்படி இருக்கும், அந்த மாதிரி தான் இருக்கும். உடனே தொட்டிங்கன்னா ரொம்ப சாஃப்டாக இருக்கும். கொஞ்சம் நேரம் ஆக ஆக தான் கொஞ்சம் ஹார்டாகும். நீங்கள் டைமர் ஆன் பண்ணிடாதீங்க, ஹீட்டிங் ஆப்ஷன் எதுவுமே பண்ணிடாதீங்க. அந்த 10 நிமிஷம் ஆன் பண்ணி வைக்கிறோம்ல, அவ்வளோதான். நீங்கள் ஓடிஜியை ஆன் பண்ணவே வேண்டாம். ஃபாண்டன்ட் உள்ள இருக்கும்போது தயவு செஞ்சு ஓடிஜியை ஆன் பண்ணிடாதீங்க.
இப்போ அடுத்தது வந்து கம்ப்ளீட்டாக அந்த நேம் எழுதுறதுக்காக நம்ம ரெடி பண்ணியிருந்தோம்ல, அந்த ஃபாண்டன்ட் வந்து ட்ரை ஆகி கிடச்சிச்சு. அதில் வந்து நம்ம எடிபிள் பென் இருக்குல்ல, அதை யூஸ் பண்ணி நேம் எழுதியிருக்கேன். இப்போது டைனோசர் தீமில் எல்லா டாப்பர்ஸும் ரெடியாகி கிடச்சிருச்சு. நல்லா கம்ப்ளீட்டாக ட்ரை பண்ணி எடுத்தாச்சு. அந்த சூடும் நல்லா ஆறிடுச்சு. டெலிவரி கொடுக்கறதுக்கும் ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி எல்லா டைஸையும் நீங்கள் செட் பண்ணாலே போதும். முன்னாடியே நீங்கள் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் வைக்காதீங்க. ஃபாண்டண்ட்டை எப்பயும் கேக்கில் வச்சதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜில் வைக்காதீங்க. இப்போ இந்த கேக்கோட ப்ரைஸ் பார்த்துடலாம். மேங்கோ கேக் 1 kgங்கிறனால 750 ருபீஸ். இந்த டைனோசர் தீம் பண்ணியிருந்தோம்ல, அதுக்காக ஒரு 350 ருபீஸ் வாங்கியிருந்தேன். உங்கள் ஏரியாவுக்கு பொறுத்து நீங்கள் வந்து ப்ரைஸிங் சூஸ் பண்ணிக்கோங்க. நான் இந்த பெரிய டைனோசர் இருக்குல்ல, அதுக்கு 100 ருபீஸ் சார்ஜ் பண்ணியிருந்தேன். குட்டி குட்டி டைனோசர் இருக்குல்ல, அதுக்கு ஒரு 50 ருபீஸ்னு சார்ஜ் பண்ணியிருந்தேன். இப்போ வந்து டாப்பர்லாம் ஒன்று ஒன்றா நம்ம மாற்றி மாற்றி ஆல்ட்ரு பண்ணி எந்த மாதிரி வச்சா அழகாக இருக்கும்னு பார்த்து டெக்கரேஷனை கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். இப்போ ஃப்ளவர்ஸ்லாம் அப்படியே நம்ம ரூம் டெம்பரேச்சரில் தான் வச்சுருந்தோம். இதை நம்ம ட்ரை பண்ண வைக்கல. ஏன்னா வந்து கேக் மேலே தான் வைக்க போகிறோம். அதோட இது வெயிட்டாகவும் இல்லை. ஸோ நம்ம இதை வந்து ரூம் டெம்பரேச்சர்லேயே வச்சுட்டு இப்போ கேக் மேலே வச்சுக்கலாம். இப்போ இந்த கேக்கோட அவுட்லுக் இப்படி தான் வந்திருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானில் ஆளுங்கிற பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் ப்ளீஸ் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.